எமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய் அபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே ஒரு பொதுவான தகவலை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த சனிக்கிழமை என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம், சில விஷயங்களை சனிக்கிழமை செய்தால் நல்லது என்கிறார்கள், சில விஷயங்களை சனிக்கிழமைகளிலே செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். சனிக்கிழமையிலே எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி ஒரு பொதுவான ஒரு தகவல். நாளையிலிருந்து, அதாவது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பமாகிறது. ஆகவே அடுத்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமையாகவே வருகிறது.
பொதுவாக இந்த சனிக்கிழமையிலே இது சனி பகவானுக்கு உரிய ஒரு நாள். உலகெங்கும் உள்ள எல்லா நாடுகளிலுமே 7 நாட்களை 7 கிரகங்களுக்கு உரிய நாட்களாகத்தான் வைத்து போற்றுகின்றனர். ஞாயிறு, ஞாயிறுனா என்ன? சூரியன். இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? சன் டே. ஸோ அந்த நாள் சூரியனுடைய நாள். அடுத்தது மூன் டே, அதுதான் மண்டே. தமிழ்ல திங்கள், தூய தமிழ்ல திங்கள் அப்படின்னா சந்திரனுக்கு உள்ள ஒரு பேர். அதே போல செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இதெல்லாம் இந்த கிரகங்களுடைய பெயர். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனீஸ்வரன் என்று சொல்கிறோமே, அந்த கிரகங்களுடைய பெயரையே அந்தந்த கிழமைகளுக்கு நாம் வைத்திருக்கிறோம். ராகு கேதுவுக்கு தனியாக கிழமை கிடையாது. சனிக்கிழமை என்பது சாட்டன், சாட்டன் என்று ஆங்கிலத்திலே சொல்வதைத்தான் நாம் சனீஸ்வரன் என்று சொல்கிறோம். சனி, சனி பகவான், சனீஸ்வரன், சனீஸ்வர பகவான் என்றெல்லாம் நாம் சொல்கிறோமே, அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு தான் சாட்டன். சாட்டன் என்பதால் தான் சாட்டர்டே என்று வந்தது. ஆகவே சனீஸ்வரனுக்கு உரிய நாள் என்றால் அந்நாளிலே என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? உழைப்பிற்கு உகந்த நாள். உழைப்பு சம்பந்தமான விஷயங்களை அந்நாளிலே செய்யலாம். புதிதாக பொருள்கள் எல்லாம் வாங்கலாம், தவறு கிடையாது. நிலத்தகராறு பற்றி பேசலாம், நிலம் வாங்குவது பற்றி பேசலாம். திருமணம் செய்யக்கூடாது. திருமண முகூர்த்தம் சனிக்கிழமையிலே வைப்பது வழக்கமில்லை. ஆனால் மற்ற வழக்கமான நம்முடைய நடவடிக்கைகளை எல்லாம் அந்நாளிலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம். சனிக்கிழமை என்று சுப விசேஷங்கள் என்று சொல்லக்கூடிய காது குத்துவது, சீமந்தம், வளைகாப்பு, திருமணம், உபநயனம், கிரகப்பிரவேசம் போன்றவற்றை செய்வது வழக்கமில்லை. இந்த நாளிலே இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு சனிக்கிழமை ஒரு சுமாரான நாள். பணம் கொடுக்கலாம், வாங்கலாம். யார் மீதாவது புகார் கொடுக்க வேண்டுமானால் சனிக்கிழமையில கொடுக்கணுமா? சனிக்கிழமை என்று நாம் பெருமாளை வழிபட வேண்டும். அடுத்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை. இன்னையோட ஆவணி மாசம் முடியுது. அடுத்தது புரட்டாசி சனிக்கிழமை. புரட்டாசி மாதத்திலே 4 சனிக்கிழமைகள் வருகின்றன. அந்த புரட்டாசி சனிக்கிழமையிலே நாம் பெருமாளை வணங்குவது வழக்கம். பெருமாளுக்கு சனிக்கிழமையிலே வீட்டிலே கோவிந்தா கோவிந்தா என்று உறக்கச் சொல்லி கோவிந்தா போட்டு விளக்கு ஏற்றி மாவிளக்கு இடித்து பிசைந்து மாவிளக்கிலே தீபம் போட்டு புரட்டாசி சனிக்கிழமையிலே அந்த கோவிந்தனை வணங்குகின்ற ஒரு நாள். கோவிந்த நாமம் என்பது பெருமாளுடைய நாமங்களிலேயே மிகவும் உயர்வானது. சனிக்கிழமையிலே காலையிலே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு கோவிந்தா 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 என்று உறக்க கத்த வேண்டும். அவ்வாறு உறக்க அந்த இறைவனின் திருநாமத்தை சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது. நம்ம சாமி பேரை நம்ம தைரியமா சத்தமா சொல்லலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. கோவிந்தா கோவிந்தா என்று இந்த கோவிந்தனுடைய நாமத்தை உச்சரிக்கின்ற ஒரு நாள். கோவிந்த நாமத்திற்கு ஒரு பெரிய உயர்வு உண்டு. ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தா கோவிந்த பட்டாபிஷேகம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டம். கோவிந்த நாமத்திற்கு பட்டாபிஷேகம் செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த நாமம் எவ்வளவு உயர்வானது. ஆதிசங்கரர் எல்லா வியாக்கியானங்களும் எழுதுறார், எல்லாம் பண்றார். கடைசியில என்ன பாடுறார்? பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே. கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே இரு, அவனுடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. அது ஒன்றுதான் உனக்கு கூட வரப்போகிறது. உன்னுடைய கல்வி அறிவினால் ஒன்றும் பயனில்லை. நகி நகி ரட்சது துக்ரிம் கருணே. அர்த்தம் அனர்த்தம். உன் பணத்தை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? உன்னுடைய கல்வியோ அழகோ செல்வமோ பதவிகளோ எதுவுமே உனக்கு உடன் வரப்போவதில்லை. உன்னுடன் வரப்போவது அந்த கோவிந்தா நாமம் ஒன்றுதான். அதை சொல்லிக் கொண்டிரு என்று கோவிந்த நாமத்தின் சிறப்பை நமக்கு எடுத்துச் சொல்லியவர் முதலில் யார் என்றால் ஆதிசங்கரர் தான். ஆதிசங்கரருக்கு பின்னால் வந்தவர்கள் நிறைய அந்த நாமத்தின் பெருமையை சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் நாம சங்கீர்த்தனத்தின் பெருமையை நமக்கு எடுத்துரைத்த ஆதிசங்கரின் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் என்னும் அருமையான அந்த பாடல் பாரத ரத்னா MS அம்மாவின் குரலிலே கேட்கும் பொழுது பக்தியே இல்லாதவர்களுக்கும் பக்தி வந்துவிடும்.
அப்பேற்பட்ட அந்த ஒரு இனிமையான ஒரு பாடல். சனிக்கிழமை என்றால் உடனே நமக்கு கோவிந்தனின் ஞாபகம் வர வேண்டும். சனிக்கிழமை என்று கோவிந்த நாமத்தை அதிகமாக உச்சரிக்க வேண்டும். ஏழுமலையானை இங்கிருந்தே நாம் துதித்து வணங்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நேயர்களை மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கும் பொழுது இன்னும் ஒரு பொது தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்பொழுது உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.